அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு நாளுமே இந்த முடிவு எடுக்கலாமா, அந்த முடிவு எடுக்கலாமான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சிச்சுவேஷன் ஒவ்வொரு வாழ்க்கையில வந்துட்டே இருக்கும். அந்த முடிவை எந்த மாரி எடுக்கிறோன்றத பொறுத்து நம்ம வாழ்க்கை அமையும். அந்த முடிவு சின்னதாகவும் இருக்கலாம், பெருசாகவும் இருக்கலாம். இன்னைக்கு என்ன குழம்பு வைக்கிறதுன்னு டிசைட் பண்ணுறதுலேருந்து கல்யாணம் வரைக்கும் எந்த முடிவா வேணாலும் இருக்கலாம். இன்னைக்கு நம்ம வாழப்போகிற வாழ்க்கை, வாழ்கிற வாழ்க்கை எதை பொறுத்து அமையும்? சந்தோஷமா இருக்கிறோமா, இல்லை கவலையாக இருக்கிறோமா அப்படின்றது ஏற்கனவே நம்ம எடுத்த முடிவு தான் நம்ம இன்னைக்கு வாழ்ந்துட்டுருக்கோம். அதனால் இன்னைக்கு நம்ம எடுக்கிற முடிவை சரியாக எடுத்துட்டோம் அப்படின்னா நாளைக்கு நம்ம வாழ போகிற வாழ்க்கைக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த முடிவுகளை எடுக்கும் போது சில பாயிண்ட்ஸை நம்ம மைண்டில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரி பாயிண்ட்டை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். எல்லாமே ரியாலிட்டியாக ஒர்க் ஆகக்கூடிய பாயிண்ட்டாக தான் இருக்கும். கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள். நம்ம ஒரு முடிவு எடுக்கும்போது அதிகப்படியான கோபம், அதிகப்படியான சந்தோஷத்தில், இல்லை கவலைகளில், இந்த மாதிரி உணர்ச்சி வசப்பட்டு எடுக்கிற முடிவு என்றைக்குமே சரியாக இருக்காது. அதனால நிதானமாக ரிலாக்ஸாக எடுக்கணும் அந்த முடிவை. அதுக்கு கொஞ்சம் காலம் தாமதமானாலும் பரவாயில்ல, அந்த முடிவு தவறாயிடக்கூடாது. 2வது எல்லார்கிட்டேயும் அபிப்பிராயம் கேளுங்க. இது சரியாக வருமா, வராதா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் லாஸ்ட்டில் அந்த ஃபைனல் டிசிஷன் உங்களோட தான் இருக்கணும். எல்லாருமே நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்க. ஆனால் அவங்களோட நல்லா இருக்கணும்னு யாரும் நினைக்க மாட்டாங்க, நம்ம தாய் தகப்பனை தவிர. அதனால எல்லாரும் சொல்கிறத கேட்டுட்டு அதில் நம்மளுக்கு இந்த முடிவு சரியாக தவறான்றதை நம்ம தான் முடிவெடுக்கணும். எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, கலகம் பிறந்தால் தான் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நம்ம ஒரு முடிவு எடுக்கிறோம் அப்படின்னா எப்போயுமே ஸ்மூத்தாக போகாது. சில பிரச்சனைகளை தாண்டணும். சில பேரை எதிர்த்து நிற்கிற மாதிரி இருக்கும். சில நேரங்களில் நம்ம மேலே எல்லோரும் கோவப்படுற மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம யோசிக்க வேண்டியது இந்த முடிவு சரியாக தவறான்னு நம்ம அந்த இடத்துல இருந்து யோசிக்கணும். நம்மளுக்கு இதனால் பின்விளைவு எப்படி இருக்கும், நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம மனசாட்சி சொல்லுச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த சின்ன சின்ன பிரச்சனைகளை எதிர்கொள்ளுங்க. அந்த பிரச்சனையை கண்டு பயப்பட வேண்டாம். அந்த பிரச்சனை வந்ததுக்கு பின்னாடி வாழ்க்கை நல்லா இருக்கும். அந்த பிரச்சனை நல்லதுக்குன்னே நினச்சிக்குவோம். முடிவு எடுக்கும் போது மற்றவங்ககிட்ட கேளுங்கன்னு சொன்னேன் இல்லையா, அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம மனசாட்சி எப்பயுமே நம்மளுக்கு நல்லது தான் செய்யும். இப்போ ஒரு நாளைக்கு ஒரு டீ 2 டீ குடிப்பேன். அதுக்கு மேலே குடிக்கணும்னு தோணும். 3 டீ கூட குடிச்சிருவேன். இன்னொரு தடவை குடிக்கும் போது என் மனசுக்குள்ளே இது அதிகம், இதனால் நம்ம உடம்பு பாதிக்கும் அப்படின்னு ஏதாவது ஒரு வகையில் ஒரு சவுண்டு, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வாய்ஸ் நம்மளுக்குள்ளே கேட்கும். அதே மாதிரி யார்கிட்டையாவது நான் ஜாலியாக பேசியிருப்பேன் அவங்கள கிண்டல் பண்ணி, ஆனால் என் மனசுக்குள்ளே அவங்க மனசு கஷ்டப்பட்டிருக்குமோ அப்படின்னு ஒரு எண்ணம் தோணும். அது அவங்க என்கிட்ட சொல்லியிருக்க மாட்டாங்க. இருந்தாலும் எனக்கே இது அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வார்த்தைகள் கஷ்டப்படுத்தியிருக்கோம் அப்படின்றது தோணும். அதே மாதிரி தான் நம்ம எடுக்கிற முடிவு இது சரியாக இருக்கும், இந்த மாதிரி பிரச்சனைகளாக வரும், அல்லது இந்த முடிவுனால இவ்வளோ நல்லது நம்மளுக்கு பின்னாடி நடக்கும் அப்படின்னு நம்ம மனசாட்சி கண்டிப்பாக நம்மளுக்கு நல்லது தான் சொல்லும். அதனால மனசாட்சியை ஒரு தடவை நம்ம கேட்டு முடிவெடுக்கிறது ரொம்பவே நல்லது. அதுக்கப்புறம் ஓவரான பயம், நம்மளே அது நடக்காத போது இது நடந்துருமோ அது நடந்துருமோ அப்படின்னு நினச்சி அந்த முடிவை எடுக்காமல் விட்டுறது. கண்டிப்பாக ஒரு முடிவை எடுக்கும் போது ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி பிரச்சனைகளை வரும், அதை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு அந்த முடிவு நல்ல சொல்யூஷன் கொடுக்கும். அதனால் முன்னாடியே அதிகமாக குழப்பம் அடையாமல் நிதானமாக யோசித்து அந்த முடிவை எடுங்க. எப்பயுமே ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருக்காமல், யார்கிட்டையும் கெட்ட பேர் வாங்கிடக்கூடாது, யாரும் நம்மளை திட்டிடக்கூடாது, எல்லாரும் சொல்கிறபடி நடக்கணும் அப்படின்னு ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஏதோ மிஸ்டேக் பண்ணுறோன்னு அர்த்தம். வாழ்க்கையில் எதுவுமே பெருசாக நம்மளால் ஒரு அச்சீவ் பண்ணியிருக்கிற மாட்டோம். இப்போ யூடியூப் சேனல் நான் ஸ்டார்டிங்கில் போட்டுட்ருக்கும் போது இதெல்லாம் எதுக்கு தேவையில்லாத வேலை அப்படின்னு சொல்லி சொன்னவங்களே இன்றைக்கி இதை எப்படி எடிட் பண்ணணும், எப்படி இதில் காசு வரும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த பேசின வாய் 2மே ஒரே ஒரு நபர் தான். அதனால் முடிவு எடுக்கும் போது அதோட சக்ஸஸ் வர்ற வரைக்கும் எல்லார்கிட்டையும் திட்டு வாங்குற மாதிரி இருக்கும், கொஞ்சம் பொறுமையாக இருக்கிற மாதிரி இருக்கும், நம்ம மட்டுமே அதை முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அதில் ஒன்ஸ் நீங்கள் சக்ஸஸை பார்த்துட்டிங்க அப்படின்னா எல்லாருமே உங்களுக்கு கை கொடுத்து நிற்பாங்க. அதே மாதிரி இதை எப்படி நீ பண்ணுன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இது என் வாழ்க்கையில் எதுலலாம் இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னா யூடியூப் சேனலில் ரன் பண்ணும் போது நடந்துச்சு. ஃபஸ்ட்டு என் ஹஸ்பண்டோட ஒத்துழைப்பு முக்கியமாக காரணம். இருந்தாலும் இப்போ கொடுக்குற சப்போர்ட் அப்போ கம்மி தான். ஆனால் இப்போ எதை பார்த்தாலும் இதை வீடியோட அதை வீடியோடுன்னு இப்போ ரொம்ப ஆர்வமாக சொல்கிறாங்க. அந்த இதை நான் அடைஞ்சிருக்கிறேன். அதே மாதிரி வெயிட் லாஸ் பண்ணும்போது நீ இதுக்கு மேலே ஒல்லியானா நல்லாவே இருக்க மாட்டா அப்படின்னு சொன்னவங்க இப்போ எப்படி குறைச்ச அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க.
என் உடம்பு நல்ல ஃபிட்டா, ஆரோக்கியமா இருக்கிறது ஒரு பக்கம். அது ஒரு என்ஜாய் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம வந்து உடம்ப நல்லா ஃபிட்டா வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அது பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாரி இதெல்லாம் வந்துச்சு. ஆனா என் மனசுக்கு தெரியும், நம்ம உடம்பு குறைச்சா நம்ம இந்த மாரி ட்ரெஸ்லாம் போடலாம், இப்படி இருக்கலாம், ஹெல்த்தியா இருக்கலாம் அப்படின்றது ஒரு கான்ஃபிடென்ட்டா இருக்கலான்னு என் மனசுக்கு தெரிஞ்சனால நான் தொடர்ச்சியா பண்ணேன். கொஞ்சம் லேட் ஆச்சு தான் யூடியூப்பை ரன் பண்ணி அது சக்ஸஸ்ஃபுல்லா கொண்டு போறதுக்கும், அதுலேருந்து மணி வர்றதுக்கும், அதுக்கப்புறம் என்னோட வெயிட் லாஸில நான் சக்ஸஸ்ஃபுல்லா அடையிறதுக்கும் கொஞ்சம் டைம் ஆச்சு தான். ஆனா அத வந்து நான் பர்ஃபெக்ட்டா பண்ணி முடிச்சுட்டேன்னு நெனைக்கிறேன். அதே மாரி இவ்வளோ டைம் ஆகுதுன்னு என்னைக்குமே நெனைக்காதீங்க. அந்த கன்சிஸ்டன்சிய வந்து தொடர்ச்சியா எதுல வேணாலும் நீங்க ஃபாலோ பண்ணிட்டே இருந்தீங்கன்னா, அதோட பலன் கண்டிப்பா கிடைக்கும். அதனால இன்னைக்கு முடிவெடுத்தா, நாளைக்கு எல்லாமே சரியாயிரும்னு இல்ல. இன்னைக்கு முடிவு எடுத்தீங்க அப்படின்னா, நாளைக்கு சில பேருக்கு சரியாகும். நாளை கழிச்சு நம்மளுக்கு சரியாகும். ஆனா கண்டிப்பா அந்த முடிவ தெளிவா எடுக்கிறது ரொம்பவே முக்கியம். நான் இவ்ளோ சொல்றேனே, இத ஃபுல்லா கேட்டோனே நீங்க சரியான முடிவு எடுத்துருவீங்களா? அப்படின்னு கேட்டா இல்ல. நீங்க ஒரு முடிவை எடுத்து, அது தவறா போனதுக்கு பின்னாடி, ஓஹோ! இது தவறாயிருச்சு. இனிமே இத நம்ம சரிப்படுத்திக்கிறணும்னு நீங்க ஒரு முடிவ எடுக்கும்போது, அதாவது ஒரு தவறு பண்ணும்போது தான் இது சரியா, தவறான்னு உண்மையா தெரியும். இப்ப நான் இவ்வளோதான் சொன்னாலும் உங்களுக்கு வந்து அந்த இடத்துல இருந்து அந்த அனுபவம் தான் பெரிய ஒரு பாடத்த கத்துக் குடுக்கும் அப்படின்றத நான் சொல்றேன். அதனால இந்த முடிவு தவறா போயிருமா? அப்படின்னு சொல்லி நினைக்கவே வேணாம். தவறா போனாலும், அதை எப்படி ஃபேஸ் பண்ணுறதுன்றதையும் அந்த முடிவு எடுக்கும்போதே நம்ம வந்து திட்டமிட்டுறணும். எனக்கு 12 வயசுல ஒரு பையனும், 7 வயசுல ஒரு பையனும் இருக்கிறாங்க. இவங்க 2 பேரையுமே ரொம்ப பொத்தி பொத்தி பார்க்கணும். எல்லார் மாரியும் செல்ல குடுத்து வளர்க்கணும் அப்படின்னு நான் நினைக்கல. நம்ம இல்லாமலும் நம்ம குழந்தைங்க வந்து எல்லாத்தையுமே பண்ணி பழகணும் அப்படின்னு சொல்லி நான் ஆசைப்பட்டேன். அப்படிதான் எங்க அம்மா என்னைய வளர்த்தாங்க. அதனால நான் எல்லா இடத்துலயுமே சமாளிச்சுருவேன். இன்னைக்கு பெட்ல படுன்னு சொன்னா படுப்பேன். நாளைக்கு தரையில தான் படுக்கணும்னா படுப்பேன். நாளை கழிச்சு வந்து நீ மண்ணுல தான் படுக்கணும்னாலும் அப்பயும் நான் படுத்து தூங்கிருவேன். இதுதான் வேணும், இப்படி தான் இந்த சாப்பாடு தான் வேணும்னு சொல்லிட்டு நான் நினைக்க மாட்டேன். என் கூட பிறந்தவங்களும் அப்படிதான். அதே மாரி பசங்கள வளர்க்கணும்னு ஆசைப்பட்டு, அவனையும் அதே மாரி சாப்பிட சொல்லி நான் ஊட்ட மாட்டேன். நீங்களாம் சாப்பிடுங்கடான்னுவேன். நீங்களா குளிங்கன்னு சொல்லுவேன். அப்போ வந்து மத்தவங்க கிட்ட இருந்து நெறைய கெட்ட பேர் வந்துச்சு எனக்கு. ஏன் இப்படி பண்ற? பையங்கள கவனிக்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இப்ப என்கிட்ட வந்து இப்பயும் வந்து சாப்பாடு ஊட்டிக்கிட்டே இருக்கிறவங்கள நான் பார்க்குறேன். இப்பயும் வந்து குழந்தைங்கள கத்திக்கிட்டே இருக்கிற மாரி பார்க்குறேன். ஆனா இப்ப பசங்க வந்து எனக்கு ஹெல்ப் பண்ற மாரி வளர்ந்துருக்காங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறத விட, அவங்க வேலைய அவங்களே பண்ணிக்கும்போது எனக்கு ரொம்ப திருப்தியா இருக்குது. ரொம்ப சந்தோஷமா இருக்குது. நம்ம நெனச்ச மாரி நம்ம பிள்ளைங்கள வளர்த்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் வாழ்க்கையில நெறைய சரியான முடிவு எடுத்தத விட, தவறான முடிவு எடுத்து அதிலிருந்து கத்துக்கிட்டு, அதுக்கப்புறம் சரியா அத வந்து திருத்திக்கிட்டது தான் அதிகம். அவ்வளோதான். இதே மாரி நெறைய யூஸ்ஃபுல் வீடியோஸ் நம்ம சேனல்ல வரப்போகுது. எல்லாத்தையும் மிஸ் பண்ணாம பார்த்துட்டே இருக்கணும்னா, யாசின் அனூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்க மொபைலுக்கே தேடி வந்துரும்.